மதங்களை தாண்டிய மனிதநேயம், மனிதநேயம் வெல்லுமா? காணுங்கள் அயோத்தி உங்கள் ஜீ5யில். ரீசெண்டாக திரைக்கு வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டான நம்ம சசிகுமார் நடித்த அயோத்தி மூவி இப்போ ஜீ5ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. மறக்காம ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ. டேய் மலமாடு, இன்னும் நீ தூங்கிட்டு இருக்கியா? வந்துட்டேன். டேய், நான் 10 மினிட்ஸ்ல வந்துருவேன். எங்க இருக்க? அதே 10 நிமிஷத்துல நானும் வந்துருவேன். டேய் நாயே, நான் ஆன் தி வே. நான் வந்துட்டே இருக்கேன். டேய் பழைய சோறு, நீ வர்றதுக்குள்ள நான் வந்து நிப்பேன். டேய் 9 மணிக்கு காலேஜுக்கு எங்கடா அரக்கப்ரக்க ஓடிட்டு இருக்க? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுமா, போமா. நம்ம 4 பேருமே வந்துட்டோம். வரட்டும், இன்னைக்கு அந்த பழைய சோறை புளிஞ்சிடுறேன். 10 நிமிஷத்துல வரேனா, இன்னும் வந்துகிட்டு இருக்கான். வரட்டும் அந்த மலைக்குரங்கு, இன்னைக்கு அவனை மாங்க ஆக்கிடுறேன். நான் வரும்போதே ஆன் தி வே. நம்ம வந்து 1 மணி நேரம் ஆச்சு. போலாமா? क्वेश्चन பேப்பர் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வர சொன்னேன். எடுத்தியா? மறந்துட்டேன். என்னோட அசைன்மெண்ட் முடிச்சியா? தூங்கிட்டேன். லைப்ரரியில புக் ரிட்டர்ன் பண்ணும், புக் எடுத்துட்டு வர சொன்னேன். எடுத்துட்டு வந்தியா? வீட்டில் இருக்கு. அடிச்சிரு. தயவு செஞ்சு நீங்களும் என்ன மாதிரி ஒன்லி பாய் இந்த கேங்காக இருந்துடாதீங்க. ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இருங்கடி வரேன். டேய் மச்சான், இங்கே பார்த்தியா? அவன் அவனுக்கு ஒன்று கரெக்ட் பண்ணுறதுக்கே நாக்கு தள்ளுது. இவன்னா ரைட்டில் 2 லெஃப்டில் 2. வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும்டா. அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணும் சதீஷ். டேய் வேண்டாம்டா, கம்முனு நில்லு. இரு, நான் போய் பேசிட்டு வரேன். என்ன ப்ரோ சொன்னீங்க? லெஃப்டில் 2 ரைட்டில் 2. நடுவில் மாட்டி தவிச்சிட்டு இருக்கிறேன் ப்ரோ. ஒரு நாள் நீங்கள் அவங்க கூட இருந்து பாருங்க, தலைமறைவாயிருவீங்க. அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதும் மெண்டல் ஆஸ்பத்திரியில் இருக்கிறதும் ஒன்று தான் ப்ரோ. புரியல ப்ரோ. பேசிட்டு இருக்கேன். அங்கே என்ன பாரு, கடா. டேய் என்னடா சொல்லிட்டு இருந்தாங்க? உண்மையை சொன்னேன். அடிங்க பெரிய பாஷா ரஜினி இவரு. மூட்டு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நானும் பேசாமல் பொண்ணாவே பிறந்திருக்கலாம். இவனுங்களாம் கிண்டல் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவன் பொண்ணா? என்ன மச்சான், மரமெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு ஆடுது, பூவெல்லாம் தானாக உதிருது. ஒருவேளை ஹீரோயின் என்ட்ரியாக இருக்குமோ? மச்சான், ஹீரோயின் என்ட்ரி இல்லை, அங்கே பாரு ஆல் என்ட்ரி. மச்சான், ரைட்ல 2 பேர் லெஃப்ட்ல 2 பேர் இருக்காங்க. அவங்களோடவா அந்த பொண்ணு நல்லா இருக்கா? ரசனையே இல்லாதவடா நீ. அவங்க 4 பேரும் மொக்கடா. என் ஆளு பார்த்தியா, நம்பித்த மாதிரி நச்சுன்னு இருக்கா. ஏண்டி எங்க 4 பேர்கிட்ட இல்லாதது அப்படி என்னடி உங்ககிட்ட இருக்கு? எல்லாரும் உன்னையவே சைட் அடிக்கிறாங்க.
அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும்டி. சில பீத்தி சிறுக்கிகளுக்கு அதெல்லாம் கிடைக்காது. உன்னை பாரு, குளிச்சு 7 நாள் ஆன மாதிரி இருக்கு. ஏண்டா காலேஜ் முடிஞ்ச வரதுக்கு இத்தனை நேரமா? ஸ்பெஷல் கிளாஸ்மா. நொட்டுது. அந்த பேக் கழட்டி கொடு. எதுக்கு? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல வாங்கினதுடா அந்த பேக். இப்ப வரைக்கும் துவைக்கவே இல்லை. ஒரு ரூம்குள்ள போனா ஒரே நாத்தம். இன்னைக்காச்சும் அதுக்கு விடிவாளம் வரட்டும். போடு. என்னம்மா? என்னடா இது? எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க யூஸ் பண்றதாவே வச்சிருக்க? மா, என் பேக் நான் மட்டும் யூஸ் பண்ணா பரவாயில்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் யூஸ் பண்றாங்கன்னே தெரியலம்மா. அவங்க தான் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். என்னைக்காச்சும் நான் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாளாச்சும் எனக்கு இப்படி வாங்கி கொடுத்துருக்கேடா? அப்படி கேளுமா. என்ன முதல்ல புள்ளைய கூட சுத்திட்டு இருக்காமா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கலாய்க்கிறாங்க தெரியுமா? சரி அதை விட இவ்வளோ பொண்ணு கூட சுத்துறானே. ஒரு பொண்ணு அண்ணனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பான். ராஸ்கல். அதான பார்த்தேன். உங்க அப்பா புத்தி தான் உனக்கும் வரும். அவனாவது பொண்ணுங்களோட சேர்ந்து இருக்கிறதுனால தான் இப்ப வரைக்கும் ஒரு அரியர் கூட இல்லாம எல்லாத்தையுமே பாஸ் பண்ணிருக்கான். நீ உருப்படாத ஜென்மத்துகளோட சுத்துறதுனால தான் இப்ப வரைக்கும் ஊருப்பட்ட அரியர் வச்சுட்டு சுத்திட்டு இருக்க. இது வரைக்கும் ஒரு அரியராவது பாஸ் பண்ணிருக்கியாடா? பண்றேன், இப்பவே பண்றேன். அரியரா இல்ல, இவனை மாதிரி 4 பிள்ளை கூட ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்றேன். நம்ம ஏரியாவில் இருக்க கமலா, கோமதி, ரேவதி, பார்வதி எல்லா பொண்ணு கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி மொத்த அரியர் கிளியர் பண்ணல. எங்க அப்பா பேரு ரமேஷ் இல்ல, கமலா கோமதி. அட கபோதி. ஹலோ ஸ்ரீ. சொல்றி. டி போர் அடிக்குது, எங்கேயாச்சும் வெளியில போலாம். போலாம். நீ ஒன்று பண்ணு, நம்ம கேங்க்கு கான்ஃபரன்ஸ் போடு. சரி இரு. ஹலோ 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 ஹலோ. சீ, நிறுத்துங்க. யாராச்சும் ஒருத்தர் பேசுங்க. டேய் போர் அடிக்குது, எல்லாரும் எங்கேயாச்சும் வெளியில போலாம். நான் வரல, ட்ரெஸ் எடுக்க போறேன். ஓகே, அப்ப நாங்களும் வரோம். சரி, வந்து தொலைங்க. இதுதான் நம்ம கடை. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து, எங்கள் அப்பா காலத்துலேருந்து, இப்போ நான் ஏன் என் குழந்தை கூட இங்கே தான் எடுக்க போகுது. என்ன தாத்தாவா? பாக்கு தாத்தா மாதிரி இல்லை. ஏங்க, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் சேல்ஸ்மேனாக வேலை செஞ்சுட்ருக்கோங்க. என்ன தம்பி, அதே ட்ரெஸ்ஸா? ஆமாண்ணே, கொஞ்சம் லேட்டஸ்டானே. தம்பி, நீ கேப்பன்னு ஸ்பெஷலாக எடுத்து வச்சிருக்கேன். இரு, இப்போ வந்த லேட்டஸ்ட் மாடலு சந்திரமுகியில் ரஜினிகாந்தே போட்டது. சந்திரமுகியில் ரஜினிகாந்த் போட்டதா? தேங்க்ஸ்ண்ணே. இரு இரு இரு. என்ன நீ பாட்டுக்கு வந்த, நீ பாட்டுக்கு எடுத்துட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க? அப்ப நாங்களாம் எதுக்கு வந்திருக்கோம்? எங்களுக்கு என்ன மரியாதை? என்னடா செலக்ட் பண்ற? ச்சே, நாங்க செலக்ட் பண்றோம் பாரு. அண்ணா, அந்த எஸ்கே பால்மன் ஷர்ட் போட்டிருப்பார்ல, அது கொடுங்களேன். பால் மண்ணா? ஆத்மன் சிம்மு ஷர்ட் இருக்கா? ஆத்து மண்ணா? ஏம்மா, அந்த மண்ணெல்லாம் இல்லை, வாட்ச்மேன் ட்ரெஸ் வேணா இருக்கு. அதான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? ட்ரெண்டிங்கை பற்றி தெரியாமல் ட்ரெண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கான் பாரு. அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நாங்களே எடுத்துக்கிறோம். அண்ணா, அந்த ப்ளூ எடுங்கண்ணா. ஏய் நவருங்கடி, நானாக இருந்தால் 10 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு போயிருப்பேன். உங்களெல்லாம் கூப்பிட்டு வந்ததுக்கு. இங்கே எந்த ட்ரெஸ்ஸும் நல்லா இல்லை, நாங்கள் வேறு செக்ஷன் போய்க்கிறோம். நகரா. இதனால நமக்குள்ள சண்டை வந்துடக்கூடாது. அண்ணா, நான் ஷர்ட் எடுக்கிறேன். நான் பேண்ட் எடுக்கிறேன். நீங்க? நாங்கள் எதோ ஒன்று எடுக்கிறோம். ஓகே 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 ஓகே. போங்கடி. டேய், ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்ச பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண போற, இப்படியா போவ? தலைய பரு பண்ணாட மாதிரி இருக்கு. ஹேர் கட்ல பண்ணிருக்க கூடாதாடா? டேய், பொண்ணுங்களுக்கு வளவளன்னு பேசினா பிடிக்காது. ஸ்ட்ரைட்டாக லவ் சொல்லிடு.
அதுவும் பேசும்போது கண்ணை பார்த்து மட்டும் பேசு சரியா? டைரி மில்க் சாக்லேட் லெட்டர் அது இதுன்னு கொடுத்து கிரிஞ்ச் பண்ணிடாத. இப்போ இருக்க 2K கேர்ள்ஸ்க்கு அதெல்லாம் பிடிக்காது. அதெல்லாம் என்கிட்ட இல்லடி. முக்கியமான விஷயம், அவ பிடிக்கலன்னு சொல்லிட்டு டீசெண்டா ஒதுங்கிரு. நீ தான் என் உயிர், என்னால உன்னை மறக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்காத, ஓகேவா? சரி சரி, நாங்க இங்கே வெயிட் பண்றோம். வெற்றியுடன் திரும்பி வா மகளே. ஆகட்டும் தாயே. ஹாய்ங்க. ஹாய். ரொம்ப நாளாக உங்களை பார்த்துட்ருக்கேன். உங்ககிட்ட லவ் சொல்லணும்னு நினப்பேன், ஆனால் அதுக்கான தைரியம் வரலைங்க. இப்போ மட்டும் எப்படி வந்துச்சு? என் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க என்னை தைரியப்படுத்தி அனுப்புனாங்க. இப்போ கூட அவங்க இல்லைன்னா உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க முடியாதுங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? சொல்லுங்கள். நானும் உங்களை நோட் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். எனக்கும் உங்களை பிடிக்கும். ஆனால் அந்த 4 பொண்ணுங்களோட சுத்தம் தாங்க எனக்கு பிடிக்கல. எந்த ஒரு பொண்ணுக்கும் தான் லவ் பண்ணுற பையன் மற்ற பொண்ணுங்களோட க்ளோஸாக ஊசுத்திட்டு இருக்கிறத பார்த்தா பொசசிவ் ஆக தானே செய்யும். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்கள் கேங்கை பார்த்து நிறைய டைம் கலாய்ச்சிருக்காங்க. என்ன ஒரு பையனை சுற்றி இத்தனை பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்காங்களேன்ட்டு. நான் உங்களை பேச வேண்டாம்லாம் சொல்லலை, ஆனால் எப்போவுமே அவங்க கூட க்ளோஸாக இருக்க வேண்டாம் தான் சொல்கிறேன். அப்படின்னா எனக்கு ஓகே. இல்லைங்க, என்னால் அவங்கள தாண்டி எதுவும் யோசிக்க முடியாது. என்னதான் அவங்க என்னை டார்ச்சர் பண்ணாலும் அவங்க தாங்க எனக்கு எல்லாமே. இப்போ கூட நீங்கள் சொன்னதை அவங்ககிட்ட போய் சொன்னேன்னு வைங்களேன், அவங்க என்னை விட்டு விலகி போயிடுவாங்க. ஆனால் அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இந்த லவ் எனக்கு வேணும்னா எனக்கு இந்த லவ் வேண்டாம். நான் போயிட்டு வரேன். பயந்துட்டீங்களா? நான் சும்மா ப்ராங்க் பண்ணேங்க. எனக்கும் உங்களை பிடிக்கும். நேத்தே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எனக்கும் உங்கள் கேங்கில் ஒருத்தியாக இருக்கணும்னு தான் ஆசை. சேர்த்துப்பீங்களா? அப்போது நீங்கள் என்னோட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்கிறீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட், உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட். சரிங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். ஹேய், நீயா? ஏன்டி அவட்ட போய் அப்படி சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லைடா, ஒரு வேளை அவள் ஓகே சொல்லனா நீ ஃபீல் பண்ணுவல, அதான் நாங்களே பேசிட்டோம். அதுவும் இல்லாம நீ எப்படியும் சொதப்புவேன்னு தெரியும், அதான் நாங்க பேசிட்டோம். ஹலோ, நீங்கள் போய் பேசலைனாலும் நானே போய் பேசி கரெக்ட் பண்ணியிருப்பேன். சரி சரி, நான் இப்போ கமிட்டலாக ஆகிட்டேன். சும்மா பேக் தூக்க சொல்கிறது, காலைல ஆனால் பிக்கப் பண்ண சொல்கிறது, அவன் முன்னாடி அடிக்கிற வேலைலாம் வச்சுக்கூடாது. இங்க வாங்க சார். என்ன